ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட ஏதோ நீ வந்து ஏதோ சரியில்லைன்னு சொல்றீங்க, அடிச்சு சொல்ல முடியும். 100க்கு என்ன தெரியுமா, லிசனிங்ல சரியில்லைன்னு சொல்றாரு, ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்ல சரியில்லைன்னு சொல்றாரு. நீ இன்னும் ஏதோ அறிய வேண்டியது இருக்குது என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டிய, அப்படிதான் சொல்லுவாரே தவிர நீ இதுல சரியில்லை, உனக்கு இது அதாவது உலகம் சொல்கிற பிரகாரம் சொல்றது இல்லை. உலகம் வந்து நம்முடைய கேரக்டர் ஃபிளாஸ் வச்சு சொல்லிட்டு நீ வீக்கு, நீ இதுல சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி ஒருபோதும் சொல்றதே கிடையாது. அவர் ஏன்னா அவர் இன்ஃபேக்ட் இப்படி கேரக்டர் வீக்கா இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நாட் சோ ஸ்ட்ராங் பீப்புள் மென்டலி, அதாவது வித்தவுட் கிரைஸ்ட் வந்து நம்ம ஒண்ணுமே இல்லைன்றவங்க மாதிரி அதான் அவர் தெரிஞ்சிருக்காரு. அப்படின்றப்ப நம்மகிட்ட வந்து நம்ம குறைய சொல்லிட்டு இருக்க லாஜிக்கே கிடையாது. நீ இதுல சரியில்லை அது சரியில்லை. He is telling us to pay attention to him more. இன்னும் என்னை கவனி, நான் சொல்றது கவனி. அதெல்லாம் சொல்றாரு. முக்கியமானது உலகத்தின் சாஸ்டிஸ்மெண்ட்டுக்கும் கர்த்தருடைய சாஸ்டிஸ்மெண்ட்டுக்கும் இது சீர்திருத்துதல் இல்லைன்னா வந்து சிக்ஷைக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். உலகம் வந்து நம்மளுக்கு குறைய சொல்லிட்டாங்க, நீ இதை சரியில்லை, நீ இது உன்னோட மிஸ்ஸிங். ஆனா ஆண்டவர் பேசும்போது உன் குறையில எனக்கு நல்லா தெரியும், ஆனா அதுக்கு நான் தேவையான நான் சொல்லுவது இன்னும் நீ கவனிக்க வேண்டும். யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இதுல சொல்லும், இந்த வெளிப்பட்ட சபைக்கு சொல்லும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்கிறவன் காதுடன் ஸ்ட்ரெஸ் ஆன் லிசனிங்.